என்ன சபையில் நம்ம பிள்ளைங்க யாரையுமே காணல, நம்மளே இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், அவங்க யாரையுமே எனக்கு காணலையே. சரி, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வரலாம். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஹே, பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. இன்னைக்கு சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. எல்லாரும் அழகழகாக வருவாங்க, நம்மளும் செம்மையாக போனோம். இந்த ட்ரெஸ்ஸு கடையிலேருந்து வாங்கும்போது என்னவோ நல்லா தான் இருந்து, இப்போ செட்டே ஆகாத மாதிரி இருக்கு. சரி, ஒன்றே இல்லை, மேக்கப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஒரு மணிக்கூரா மேக்கப் போட்டுட்டே இருக்கேன், சைனிங்கே ஆக மாட்டேங்குது. மணி 6:30 ஆச்சு. 5 மணிக்கே ப்ரோக்ராம் தொடங்கும். நாங்கள் இன்னும் நம்ம பெறப்படலை. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். பாஸ்டர் ஐயாக்கா தெரிய போகுது. சரி, ஒரு செல்ஃபி எடுத்துட்டு கிளம்புவோம். ஆன்சி, யாரு? நான் தான்மா உன் ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பாவா? நானே உங்கள் பிறந்த நாளை கொண்டாட தான் சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்களா? ஆமாம்மா, எல்லாரும் எப்படி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியே போகிற வழியில் உன்னை பார்த்தேன். நீ ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுறம்மா. சரி ஏசப்பா, வந்தது தான் வந்துட்டீங்க, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். போஸ் கொடுங்க ஏசப்பா, போஸ் கொடுங்க. இந்த ஃபோட்டோவை மட்டும் இன்ஸ்டாவில் போட்டால் லைக்ஸ் பிச்சிக்கும், வியூஸ் கொட்டிக்கும். கிறிஸ்மஸே கமெண்டில் தான். சரி ஏசப்பா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சர்ச்சுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. சரி ஏசப்பா, போயிட்டாரே. இந்தம்மா பைபிளை கொண்டு போ. இது பைபிள் தானே? ஓ, மேக்கப் கிட்டா? சாரி ஏசப்பா, மறந்துட்டேன் ஏசப்பா. சரி ஏசப்பா, போயிட்டாரே. சரி, அடுத்த ஆள் என்ன பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வரலாம். இந்த மனுஷனை மீன் வாங்கிட்டு வர சொன்னால் ஏதோ மானை பிடிச்சிட்டு வர மாதிரி இவ்வளோ நேரம் பண்ணுறாரு. அப்பப்பப்பா, கிறிஸ்மஸ்க்கு என்னெல்லாம் சமைக்கணும்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன். என்ன இவ்வளோ நேரம் சமைச்சோம், வாசனையே வரலையே. ஓ, காஷ்மீர் சில்லி போடலை. இன்னும் இருக்குது. இப்போ தான் ஏதோ வாசனை வருது. டைம் என்ன இருக்கும்? மணி 6 ஆச்சு, இன்னும் பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. 5 மணிக்கே சர்வீஸ் தொடங்கிடும். டேய் பசங்களா, எந்திரிங்க. நான் வேற 3 மாசமா சர்ச்சுக்கு போல, இன்னைக்காவது போயிடலான்னு பார்த்தா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் இனி மீன் பொரிக்கணும், சிக்கன் கிரேவி பண்ணணும். அப்பப்பப்பப்பா, நம்மளை சமையல் கட்டிலேயே உட்கார வச்சுருவாங்க போல இருக்கு. மகிழா, யாரு? நான் தான்மா உன் ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? ஆமாம்மா, எல்லாரும் கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ சமையலை ரொம்ப அழகாக கொண்டாடுற போல. ஏசப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தம்மு மட்டும் போட்டுட்டு வந்து. என்னது தம்மா? சரி, அடுத்த ஆளாவது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு அமரன் ரிலீஸ் ஆனதுலேருந்து யாரை பார்த்தாலும் சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க. அப்போவே போய் பார்த்துருந்துருக்கலாம். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சர்ச்சில் 3 நாள் பைபிள் ஸ்டடின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போகிறோமோ இல்லையோ, அமரனுக்கு போகிறோம், அவ்வளோதான். நம்ம மட்டும் தனியாக போனால் எப்படி நல்லாவா இருக்கும்? அதான் கோபி இருக்கால, அவளை கூப்பிடலாம். ஹலோ, எங்கடி இருக்க? அமரனுக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், வந்துரு.
வா வா, என்ன இவ்வளோ நேரம் ஆடி அசைஞ்சு வார? ஹாப்பி கிறிஸ்மஸ். அதை விடு, வா அமரனுக்கு போகலாம், படம் போயிட்டு இருக்கு. சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கு, போக வேண்டாமா? அதான் இப்போவே லேட் ஆயிடுச்சுல, ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு பார்த்துக்கலாம். சரி, அடுத்த ஆள் என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம். பசங்களா எந்திரிங்கடா, இன்னைக்கு சர்வீஸ் வேற 5 மணிக்கு, 4:30க்கே போயாகணும், சீக்கிரம் எந்திரிங்கடா. அபி, ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமாம் ஏசப்பா. நீ ஏம்மா இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப ஆர்வமாக சர்ச்சுக்கு கிளம்புற? அதுவா ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க. உங்கள் நாமத்தை துதிக்காமல் நாங்கள் எப்படி ஏசப்பா? அதான் உங்கள் பிறந்த நாளை சர்ச்சில் போய் கொண்டாடலான்னு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஏசப்பா. சே, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. என்னை உண்மையாக ஆராதிச்சு என்னை நீ துதிக்கிறத நினச்சா எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களை உண்மையாக துதிப்பேன் ஏசப்பா. சரி ஏசப்பா, சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. மகளே, இயேசுவே சொல்லுங்கப்பா. சோத்ரம். சபை ஜனங்கள் எல்லாரும் அவங்க மன இஷ்டத்துப்படி அவங்க மனப்போக்கில் அவங்க கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. யாருமே என் பிறப்பின் மகத்துவத்தையும் என் பிறப்பின் நற்செய்தியும் யாருமே இன்னும் அறிஞ்சு கொள்ளலை. நீ என் பிறப்பின் நற்செய்தியை பற்றி அவங்களுக்கு போதிக்கணும். கத்தாவே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடியாளை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, கூடவே இருங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபை ஆராதனை ஆரம்பமாகிறது. எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியிலும் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உற்சாகமாய் பிறந்தார் பிறந்தார் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே, மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமே மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். அல்லேலூயா. நம்முடைய மனதின் காரிருளை நீக்கும்படிக்கு ஒரு ஒளியாக நம்முடைய இயேசு கிறிஸ்து ஜனித்தார். ஆமென். நான் இந்த நேரத்திலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக வேத பகுதியிலே நாம் திருப்பிக் கொள்வோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியின்படி சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொண்டு மகிழ்ச்சியோடே போனாங்க. சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தில் பிறக்கும்போது தான் உண்மையான அந்த மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தில் வருது. ஆனால் நம்மள பல பேர் உலக காரியங்களையும் நம்ம எப்படி உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தலாம் என்பதிலையுமே எப்பொழுதுமே சிந்தனைகளை செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீடுகளிலே பிறக்க வேண்டும்.
இதில் எத்தனை பேரை நம்ம கத்தருக்கு நம்மளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம்? கத்தரை பற்றி அறியாத எத்தனையோ ஜனங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சமாதானமாகிய பிரபுவை இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா ஏசப்பா, நம்முடைய சமூகத்திலே கடந்து வருகின்ற ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த உலகத்தில் எங்களுக்காக பிறந்தீரோ அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அப்பா எனக்கும் என் சபையாருக்கும் கற்றுத் தருவீராக ஆண்டவரே. நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கிறிஸ்மஸ் நாளில் உண்மையான அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சுவிசேஷத்தை நாங்கள் சுமந்து கடந்து செல்ல கிருபை தாங்க அப்பா ஆண்டவரே. அழிந்து போகின்ற உலகத்திலே அப்பா ஸ்தோத்திரம், நாங்களும் பகட்டான வாழ்க்கை வாழாதபடிக்கு உம்மை கர்த்தாவை வெளிப்படுத்த கிருபை தாங்க. அப்படியே கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்மஸ் என்றாலே நம் எல்லார் இருதயத்திலும் சந்தோஷம்தான். எவ்வளவோ பிளானிங்ஸ், எவ்வளவோ டெக்கரேஷன்ஸ், எவ்வளவோ ப்ரிப்பரேஷன்ஸ், எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட்ஸ் எல்லாம் செய்கிற நம்ம அநேக வேலைகள் உண்மையான கிறிஸ்மஸ் அர்த்தத்தை மறந்து போய் நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். உண்மையான கிறிஸ்மஸ்னால் எது? இயேசு நம் உள்ளத்தில் பிறப்பது, நம் உள்ளத்தில் பிறந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, மற்றவர்கள் உள்ளத்தில் இயேசு பிறக்க நாம் உதவுவது, ஏழை கோலமாய் இப்பூவில் அவதரித்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ஏழை எளியவருக்கு உதவுவது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம் பிரியமானவர்களே, உண்மையான கிறிஸ்மஸின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உணர்ந்து இந்த கிறிஸ்மஸ் பிறப்பின் தினத்தை ஆசரிப்போம்.